வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ஒரு செழிப்பான சோழ நாட்டு கிராமத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். வயல்களில் நெற்கதிர்கள் விளைந்து கிடக்கின்றன. மக்கள் தங்களுக்குள் சிரித்து பேசி மகிழ்கிறார்கள். இந்த அமைதியான சூழலில் இளவரசன் செழியன் தனது குதிரையில் அமர்ந்து மக்களின் மகிழ்ச்சியை கூர்ந்து கவனிக்கிறான். அரண்மனையின் அரசவையில் முதிய அரசன் குணசீலன் தனது அரியணையில் அமர்ந்திருக்கிறார். அவர் தன் மகன் செழியனை அழைத்து, மக்கள் நலனே ஒரு நாட்டின் முதன்மைச் செல்வம் என்று அறிவுரை கூறுகிறார். செழியன் தந்தையின் பேச்சை கேட்பது போல நடித்தாலும் அவன் முகத்தில் பேராசை தெரிகிறது. சில மாதங்களுக்குப் பிறகு முதிய அரசன் இயற்கை எய்துகிறார். நாட்டின் புதிய அரசனாக செழியன் முடிசூட்டப்படுகிறான். அரண்மனை விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் செழியனின் கண்கள் மக்களின் செல்வத்தின் மீதே நிலைத்திருக்கின்றன. அரசனான சில நாட்களிலேயே செழியன் தனது அமைச்சர்களை அவசர கூட்டத்திற்கு அழைக்கிறான். நாட்டின் கருவூலத்தை நிரப்ப வேண்டுமென்றும் அதற்கு மக்களின் வரியை 3 மடங்கு உயர்த்த வேண்டுமென்றும் ஆணையிடுகிறான். அமைச்சர்கள் அதிர்ச்சியடைந்து ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். அரச கட்டளையை ஏற்ற வீரர்கள் கிராமங்களுக்குள் புகுந்து வரி வசூலிக்கத் தொடங்குகிறார்கள். ஏழை விவசாயிகள் தங்கள் நிலுவைத் தொகையை செலுத்த முடியாமல் கைகளை கூப்பி கெஞ்சுகிறார்கள். ஆனால் இரக்கமற்ற வீரர்கள் அவர்களின் தானிய மூட்டைகளை பலவந்தமாக பறித்துச் செல்கிறார்கள். அரண்மனையின் அந்தப்புறத்தில் செழியன் ஆடம்பரமான விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறான். நாட்டின் வரிப்பணத்தில் விதவிதமான உணவுகளும் விலையுயர்ந்த அணிகலன்களும் குவிந்து கிடக்கின்றன. மக்கள் படும் துயரத்தைப் பற்றி சிறிதும் கவலைப்படாமல் செழியன் மதுவருந்தி மகிழ்கிறான். கிராமத்துச் சந்தையில் மக்கள் ஒன்று கூடி அரசனின் கொடுங்கோன்மையைப் பற்றி பேசுகிறார்கள். வறுமையின் காரணமாக பல குடும்பங்கள் உணவின்றி தவிப்பதை நினைத்து முதியவர்கள் கண்ணீர் விடுகிறார்கள். செழியனின் ஆட்சி கொடிய கொலைகாரர்களின் செயலை விட மோசமாக இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். அரசவையில் ஒரு நேர்மையான முதிய அமைச்சர் செழியனை சந்தித்து மக்களின் அவல நிலையை எடுத்துரைக்கிறார். வரியை குறைக்கவில்லை என்றால் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று எச்சரிக்கிறார். இதனால் கோபமடைந்த செழியன் அந்த அமைச்சரை அரசவையை விட்டு வெளியேற உத்தரவிடுகிறான். அரசனின் வீரர்கள் மேலும் தீவிரமாக வரி வசூலில் ஈடுபடுகிறார்கள். பணம் தராதவர்களின் வீட்டுப் பொருட்களை தெருவில் தூக்கி எறிகிறார்கள். கிராமத்து ஆண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். அதே காலகட்டத்தில் அந்த நாட்டின் எல்லையோரம் சில கொடிய கொள்ளையர்கள் நடமாடுகிறார்கள். அவர்கள் சில பயணிகளை வழிமறித்து பணத்தை பறிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூட மக்களின் உயிரையோ அல்லது அவர்களின் முழு வாழ்வாதாரத்தையோ அழிக்க நினைப்பதில்லை. கிராமத்து தலைவர்கள் ஒன்று கூடி கொள்ளையர்களின் தொல்லையை விட அரசனின் வரி விதிப்பே தங்களை அதிகமாக வதைக்கிறது என்று பேசுகிறார்கள். கொலைக்காரர்கள் ஒருமுறைதான் உயிரை பறிப்பார்கள், ஆனால் இந்த அரசன் தங்களை நாள்தோறும் சாகடிக்கிறான் என்று அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அரசன் செழியன் ஒரு நாள் மாறு வேடத்தில் நாட்டின் நிலைமையை அறிய வீதியில் உலா வருகிறான். ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் மக்கள் தன் ஆட்சியை சபிப்பதையும் கொலைக்காரர்களை விட தான் குடியவன் என்று பேசுவதையும் அவன் காதால் கேட்கிறான். மக்களின் பேச்சைக் கேட்ட செழியனுக்கு கோபம் தலைக்கேறுகிறது. தன்னை விமர்சித்த மக்களை உடனடியாக கைது செய்யுமாறு தன் வீரர்களுக்கு ரகசியமாக உத்தரவிடுகிறான். அவனுடைய இதயத்தில் இரக்கம் என்பது சிறிதும் இல்லாமல் போகிறது. சிறைச்சாலையில் பல அப்பாவி மக்கள் அடைக்கப்படுகிறார்கள். முறையற்ற வரி விதிப்பை எதிர்த்து குரல் கொடுத்ததற்காக அவர்கள் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்கிறார்கள். சிறையின் இருண்ட சூழல் அவர்களின் துயரத்தை மேலும் அதிகமாக்குகிறது. நாட்டின் நிலைமை மோசமடைவதைக் கண்ட அண்டை நாட்டு அரசன் செழியனின் நாட்டின் மீது போர் தொடுக்க திட்டமிடுகிறான். சோழ நாட்டு மக்கள் அரசனின் மீது கடும் கோபத்தில் இருப்பதால் அவர்கள் நாட்டை பாதுகாக்க முன்வரமாட்டார்கள் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அண்டை நாட்டு படைகள் எல்லையை தாண்டி உள்ளே நுழைகின்றன. செழியன் தனது படைகளை திரட்டி போருக்குச் செல்ல ஆயத்தமாகிறான். ஆனால் அவனுடைய சொந்த நாட்டு மக்கள் அவனுக்கு ஆதரவாக நிற்காமல் ஒதுங்கிச் செல்கிறார்கள். போர்க்களத்தில் செழியனின் படைகள் அண்டை நாட்டுப் படைகளிடம் திணறுகின்றன.
மக்கள் துணையில்லாத ஒரு அரசன் எவ்வளவு பலம் வாய்ந்தவனாக இருந்தாலும் தோற்றுப்போவான் என்பதை செழியன் உணரும் தருணம் அது. அவனுடைய குதிரை பின்வாங்கியோடுகிறது. போரில் செழியன் படுகாயமடைந்து தனது அரியணையை இழக்கிறான். அவனுடைய ஆடம்பரமான அரண்மனை இப்போது அண்டை நாட்டு அரசனின் கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. செழியன் தனியாக அழுது புலம்புகிறான். புதிய அரசன் மக்களின் வரியை குறைத்து அனைவருக்கும் முறையான நீதியை வழங்குகிறான். மக்கள் மீண்டும் தங்கள் வயல்களுக்கு திரும்பி நிம்மதியாக வாழத் தொடங்குகிறார்கள். கொடிய ஆட்சி மறைந்து நல்லாட்சி மலர்கிறது. நாட்டை விட்டு துரத்தப்பட்ட செழியன் காட்டில் அலைந்து திரிகிறான். திருவள்ளுவரின் கொலைமேற்கொண்டாரிற் கொடிதே என்ற குறள் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. குடிகளை வருத்திய தனக்கு கிடைத்த தண்டனை சரியானதுதான் என்று அவன் வருந்துகிறான். நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.